மாணவர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பாரதி பாசிட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் மந்த் சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் மந்த்ஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம சேவிங்கில் எதுக்கு கொடுக்கணும்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம் அண்ட் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப்க்கு தான். செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 9%க்கும் மேலே. பிபிஎஃப்பில் வந்துட்டு ஸ்டார்டிங்கே 7.1 கொடுக்குறாங்க. பிபிஎஃப்பில் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு காலாண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம் தான். அதுக்கப்புறமா வந்து பிபிஎஃப். கண்டிப்பாக வந்து பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்க வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். செல்வமகள் சேமிப்பு திட்டம் இல்லை பிபிஎஃப் வச்சுருக்கவங்க, ஆண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க, பெரியவங்களாம் சரி யாராக இருந்தாலும் நம்ம பேரில் வந்துட்டு பிபிஎஃப் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை பேங்க்லேயே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மந்த்லி ஒரு 1000 கண்டிப்பாக அதில் பே பண்ணிடுங்க. உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப லோவாக வந்து இன்கம் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து டெய்லி சேவிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லியும் ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சுருவேங்க. ஒரு மாதத்துக்கு வந்து 300 ரூபாய். இது வந்து என்னால் ஒரு நாள் அந்த 10 ரூபாய் எடுத்து வைக்க முடியலன்னா எப்போ என்கிட்ட அதிகமாக காசு இருக்குதோ அன்றைக்கி வந்து அந்த 10 ரூபாவை சேர்த்து வச்சு அதை வந்துட்டு எப்போவாது காய்கறி வாங்கும்போதோ இல்லை வேறு எதுக்காகவோ நான் போகும்போது பேங்க் வழியாவோ போஸ்ட் ஆஃபீஸ் வழியாவோ போடுறேன்னா அந்த ஒரு வாரத்துலேயே 2 வாரத்துலேயே எவ்வளோ சேர்த்துருக்கேனோ அந்த காசை எடுத்துகிட்டு போய் நான் பேங்க்லேயே போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போட்டு வச்சுருவேன். ஏன்னா நான் வந்துட்டு உண்டியில் போட்டு வைக்கிறது வந்து நம்ம மண்ணில் புதைச்சி வைக்கிறதுக்கு சமம் தாங்க நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேவிங் அக்கௌண்ட்டுக்கு 4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்காங்க. அதுவே பேங்க்கில் வந்துட்டு 6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்காங்க. இப்போ ஒரு 3000 rupees வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயே பார்த்தீங்கன்னா 6.7% வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு 3000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் மாதம் வந்து ஒரு 17 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தராங்க. அப்போ ஒரு 3000 ரூபாய்க்கு மாதம் 17 ரூபாய் அப்படிங்கும்போது அந்த 3000 ரூபாய் நம்ம உண்டியலில் போட்டு வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3000 ரூபா தான் இருக்கும். நம்மளோட சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதுவே ஒரு பேங்க்கில் போட்டோன்னா அந்த 17 ரூபாய் வந்து ஒரு 17 ரூபாய் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. நம்மளோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால கண்டிப்பாக வந்துட்டு உண்டியல்லையே போட்டு அப்படியே அடைச்சி வச்சு வருஷ கணக்காக ஓப்பன் பண்ணாமல் இது பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போட்டு சேவ் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெஜிடபிள் கிராசரிஸ் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஒரு காய்கறிக்கும் கிராசரிஸ்க்கும் வந்துட்டு நம்ம ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம். ஆனால் நம்ம அந்த பட்ஜெட் ஃபுல்லாலாம் வந்து வாங்க மாட்டோம். இப்போ ஒரு 1500 ரூபாய் கிராசரிஸ் போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 1300 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், இல்லை 350 ரூபா. அப்படி அதில் ஒரு 150 ரூபா கிடைக்கும். ஒரு 2000 ரூபாய் காய்கறிக்கு போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கிட்ட வந்து நமக்கு வந்து மிச்சம் வருதுன்னா நான் அப்படி உள்ளதில் வந்துட்டு ஒரு 500 ரூபாய் மிச்சம் பண்ணி அதையும் வந்து நான் சேவ் பண்ணி எடுத்து வைக்கலான்னு சொல்லி போட்டிருக்கேன். நான் 500 வந்து மினிமம் தான், மேக்ஸிமம் வந்து 1000 2000 வரைக்குமே நம்ம இதில் வந்து சேவ் பண்ணலாம். அடுத்து டெய்லி ஷாப்பிங் அவுட்டிங் சேவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு நாள் நம்ம வெளியே டெய்லி ஷாப்பிங் அப்படின்னா சின்ன திங்ஸ் வாங்குறதுக்காக நம்ம கடைக்கு போவோம். கடைக்கு போய் ஒரு மிளகாய் வாங்குவோம், இல்லை ஏதோ ஒரு சின்ன பால் வாங்குவோம். அப்படிலாம் வாங்கும்போது சில்லற காசு வந்து இப்போ ஒரு 20 ரூபா கொண்டு போயிருப்போம். 17 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 3 ரூபாய் அந்த காசை நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெளியே போகும்போது ஒரு பப்ஸு சாப்பிட்றது, கேக் சாப்பிட்றது, டீ குடிக்கிறது, அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்குறது, அப்படி அதில் உள்ளதுலேயே வந்துட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபா அப்படி சேவ் பண்ணி அதில் ஒரு 500 ரூபாய் சேவ் பண்ணலாம். அடுத்து பேசிவ் இன்கம். ஒரு சிலர் வந்துட்டு வீட்டில் இருந்திருந்தாலும் அவங்க வந்து இது வந்து சின்ன லெவலில் கம்மியாக தான் எனக்கு என்னால் ஒரு 1000 ரூபாய் தான் சேவ் பண்ண முடியும், எனக்கு அப்படி அவ்வளோதான் இன்கம் வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் நான் 1000 ரூபாய் போட்டிருக்கேன். ஒரு சிலர் 5000 ரூபாய் 10000 ரூபாய் வரைக்கும் கூட ஒரு ஸ்டிச் பண்ணுறவங்க கூட சேவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்கம் வந்து சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. இது வந்து குழந்தைய வச்சுட்டு வீட்டில் வேறு வேலைக்கு போக முடியாமல் அப்படி இருக்கிறவங்க கிட்ட கையில் ஒரு 1000 ரூபாவாவது அவங்க சைடு இன்கமில் கண்டிப்பாக வரும். அவங்களுக்காக தான் நான் 1000 ரூபாய் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து இது வரைக்கும் டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3300 நம்ம இப்படி சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு சீட்டு வந்து கண்டிப்பாக போடுங்க. மாதம் வந்துட்டு குறைஞ்சது ஒரு 200 மில்லியாவது வாங்கிடுங்க. இல்லை அட்லீஸ்ட் 200 மில்லி முடியலைனாலும் ஒரு 100 மில்லியாவது சேவ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 1 கிராமாவது நம்மளால் வாங்க முடியும். நிறையா வருமானம் இருக்கிறவங்க வந்து மந்த்லி சேவிங்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க வந்து 5000 ரூபாய் 10000 ரூபாய் கூட இல்லை ஒரு மாதம் 1 கிராம் அப்படி கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி வாங்கிருங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 11250 ரூபாய். அதனால் 1125 ரூபாய் ஒரு 100 மில்லி வரும். 200 மில்லிக்கு வந்து 2250 ரூபாய் வரும். இது மாதிரி நம்ம சேவ் பண்ணோன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 5550 ரூபாய் வந்து நம்மளோட
நம்மளோட சேவிங் அமௌண்ட் வந்து 5550 ரூபா. இப்படி மாதம் இப்போ 5550 ரூபா வந்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்படி தான் சிறுதுளி தான் வந்துட்டு பெருவெள்ளமாக மாறுங்க. இப்படி 1000 நம்ம சேவ் பண்ணுறா தான் அடுத்த லட்சமாக மாறும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எதுக்காவது டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.